வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையின் நீக்கம் அவருக்கு இது ரொம்ப சந்தோஷமாமே. நீக்கப்பட்டவருக்கு என்ன அப்படி சந்தோஷம் இருக்கும்? ஏதோ அடுத்த மூவ் இருக்கு. அது என்ன மூவ் அப்படி நம்ம முதல்ல பார்ப்போம். செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு? அவருக்கு பின்னால நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? அந்த அப்படியே ஒரு 20 எம்எல்ஏக்களை அப்படியே பிரிச்சுட்டு போய் அதிமுக உடைக்க பாக்குறாரா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா திமுகவுக்கு போறாரா? திமுகவுக்கு போனா அவருக்கு என்னங்க மரியாதை இருக்கு? இல்ல திமுகவுக்கு என்ன மரியாதை இருக்கு? எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க. எம்ஜிஆர் அண்ணா திமுக தொடங்கின போது அவர் கூட சேர்ந்த ஆளு. இன்னைக்கு என்னன்னா அண்ணா திமுக இல்லைங்க நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்போனா அவரும் ஓபிஎஸ் மாதிரி ஒரு தனி அணி அமைச்சு தனி வழியில போக போறாரா? இல்ல டிடிவி மாதிரி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? என்ன செய்ய போறாரு? எதுக்கு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்? எடப்பாடியை பலவீனப்படுத்தலாம். எடப்பாடிய அப்படி என்னங்க பலவீனப்படுத்த முடியும்? அவ்வளவு சீக்கிரம் எடப்பாடிய பலவீனப்படுத்த முடியுமா? அவர் யாருங்க? முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்கட்சி தலைவர், மிகப்பெரிய கட்சியான அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர். அவரை போய் பலவீனப்படுத்த நினைச்சா அது சாத்தியமாகுமா? ஆகும்னு செங்கோட்டை நினைக்கிறாரு. அவரால முடிஞ்சது. ஏன் அமமுக பிரிஞ்சு போனதுனால அமமுக கட்சியை டிடிவி தினகரன் துவங்கி அவர் ஒரு சின்ன கட்சியாக வலுவாக ஆரம்பிச்சதுனால என்னாச்சு? அதிமுகவுக்கு 2021 நிச்சயமா இழப்பு ஏற்பட்டுச்சு. ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் கூட ராமநாதபுரத்துல தனியா நின்று கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. அப்போனா ஏற்கனவே தென் தமிழகத்துல அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. முக்குலத்தர் வாக்கு கிடைக்காத நிலை இருக்கு. அப்படியே அவங்க என்ன பண்றது நிலைமையில இருக்காங்க. திமுகவுக்கு போலாமா இல்ல வேற யாரு கட்சிக்கு போலாமா அப்படி நினைப்பில் இருக்காங்க. இந்த சமயத்துல கொங்கு மண்டலத்திலையும் ஒரு சிறு பிரிவை உருவாக்கி விட்டார் செங்கோட்டையன். இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். செங்கோட்டையனுக்கே தெரியுங்க. அவர் ஒரு தலைவருக்கு 10 நாள் கெடு விதிச்சார்ல, 10 நாள்ல சொல்லல, நடக்கிறத வேறங்கிற மாதிரி சொன்னார்ல. ஒரு கட்சி தலைவருக்கு அந்த மாதிரி கெடு விதிக்கலாமா? விதிக்கும் போதே தெரியும் அவருக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படின்னு. சரி, அப்படியாவது அந்த கெடு விதிச்சவரு இன்னும் கடுமையா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் செய்யல, சைலண்டா இருந்துட்டாரு. ஒரு கெடு விதிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு டீல்ல விட்டாரு. எடப்பாடி சும்மா இருப்பாரா? வச்சாருங்க. உடனே எல்லா கட்சி பொறுப்பு நீக்கிட்டாரு. அவர் அதிமுக காரை இல்லாத மாதிரி ஆக்கிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாரு செங்கோட்டையன்? அடுத்த தேர்தல தனக்குன்னு ஒரு அணி அமைச்சு எம்எல்ஏக்களை தேர்தல நிக்க வைப்பாரு. எம்எல்ஏ தேர்தல தன்னுடைய வேட்பாளரை நிறுத்த வாய்ப்பு இருக்கு. அதன் மூலம் எடப்பாடிக்கு கிடைக்கக்கூடிய அதிமுக ஓட்டுக்களை கட் பண்ணி அனுப்பிச்சிருவாரு. அந்த மண்டலத்துல யாருங்க பெரியவர்? கொங்கு மண்டலத்துல நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எடப்பாடி பெரியவருங்க. அண்ணாமலையும் ரொம்ப பெரிய சக்தியா இங்க வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இடத்துல இப்போ செங்கோட்டையை ஒரு சின்ன பிரிவை கொண்டு போயிட்டாரு. அப்படின்னா அந்த பிரிவை உருவாக்குறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கும்? நிறைய செய்ய வேண்டியது இருக்குங்க. முக்கியமாக அந்த இடத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள், 40க்கு மேல எம்எல்ஏக்கள் எடப்பாடி பக்கம் இருக்காங்க. அவங்க வேலுமணி, தங்கமணி இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அணியா அமைச்சு எடப்பாடிக்கு பிரஷர் கொடுத்தாங்கன்னா எடப்பாடி இறங்கி வருவார். இல்லைன்னா இறக்கி விட்டுட்டே இருப்பார் ஒவ்வொரு ஸ்டேஷனா. இந்தாங்க ஓபிஎஸ் நீங்க போங்க, இந்தாங்க செங்கோட்டையை நீங்க போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா டாட்டா காட்ட அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. இவங்கெல்லாம் வெளியே வந்து கூவிட்டு இருக்க வேண்டியதுதான். அண்ணா திமுக பலமா இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டே இருக்கிறார். அண்ணா திமுக பலமா இருக்கா? பலமா தாங்க இருக்கு. திமுகவுக்கு அடுத்தபடியாக பலமான கட்சியா அண்ணா திமுக தான் இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்குமா? அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இல்லைன்னு தாங்க சொல்லுவாரு. திமுக அணி பலமா இருக்கு. திமுக ஆட்சிக்கு எதிராக நிச்சயமா மக்கள்கிட்ட ஓரளவு மனநிலை இருக்கு. என்னதான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பஸ் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட ஆட்சி தொடர்பான ஒரு அதிருப்தி நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்குங்க. இந்த சமயத்துல எப்படியாவது அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு அதிமுக நினைக்குது. எடப்பாடி நினைக்கிறாரு. அப்படிதான் பாஜக அணி அமைச்சாரு. ஆனா இது சரியான அணியா இல்லையே, அது அவருக்கு தெரியுங்க. எப்படியாவது டிசம்பர் மாசம் கட் பண்ணி விட்டுட்டு விஜய் வருவாரான்னு இன்னும் எதிர்பார்த்து வந்துட்டான்னு அடுத்த முதலமைச்சர்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு. ஆனா விஜய் வர்ற மாதிரி தெரியலையே. அவர் தனியா சுற்றுப்பயணம் போற பிளான்ல இருக்கிறாரு. சரி, இது யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? செங்கோட்டையனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு வெளியே நீக்குனது. வேற யாரு கொடுக்கும்? திமுக கொடுக்குங்க. அந்த இடத்துல கொங்கு மண்டலத்துல அண்ணா திமுக பலவீனம் அணிஞ்சதுன்னா திமுக தானே குஷி. இன்னும் கடந்த முறை வெற்றி பெறாத இடங்கள் எல்லாம் இந்த தடவை சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் யாருக்கும் குஷி இருக்கும்?
சரி, புதிய கட்சியாக வளர்றாரு விஜய், தமிழக வெற்றி கழகம், அவரும் கணிசமான இடங்களை பெறலாம் அப்படின்னு நினைப்பாரு. சரி, அப்போனா நாம் தமிழர் நிறைய பேர் லிஸ்ட்லயே வச்சுக்கிறது இல்ல. நாம் தமிழர் ஒரு பலமான கட்சியா வளர்ந்துட்டு இருக்கு. 8.25% கடந்த தேர்தலை வாங்கிருச்சு. சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்க. ஈரோடு கிழக்குல அவங்க அடிக்கலையா? அதுக்கப்புறம் பாஜகவுக்கு சந்தோஷங்க. ஏன்னா அந்த மண்டலத்துல பாஜகவும் ஒரு பலமான கட்சியா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் எடப்பாடி பலவீனமானா தங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு பாஜக நினைக்குது. இந்த சமயத்துல பாஜக நினைக்கிற அதே சமயத்துல அங்கு இன்னொரு பெரிய தலைவரா வளர்ந்து இருக்கிற அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த மண்டலத்துல நிச்சயமாக அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக வளருவாரோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மாற்றாக வளருவாரோ இல்லையோ, நிச்சயமாக ஒரு சக்தி அங்க வளர்ந்துட்டு இருக்காரு. அங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சாருன்னா அண்ணாமலைக்கு நாளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பலப்படுத்தணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு செங்கோட்டையன் நேத்து தான் சொன்னாரு. இல்ல அதேதான் அதிமுக பலப்படுத்தணும்னு ஓபிஎஸ் சொன்னார். நீங்களாம் அதிமுக பலப்படுத்தினீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 அதிமுகவை போற போக்க பார்த்தா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க போல இருக்கவங்க. பலப்படுத்தணும் சொல்லிக்கிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க மாதிரி தெரியுதுங்க. ஆனா அதுதான் நீண்ட கால திட்டம். பாஜகவுக்கு அந்த நீண்ட கால திட்டம். ஏதோ ஒரு திராவிட கட்சி பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த இடத்த பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு பாஜக நினைக்குது. ஐயா, விஜய் கூட ஜெயிக்கட்டுங்க. திமுகவுக்கு மாற்றா இருக்கிற கட்சிகள் எதுவுமே பலமா இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. அந்த ஸ்பேஸ்ல அப்படி அடிச்சு வெற்றி கோலை தட்டி விடலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. அந்த இடத்துல அண்ணாமலை முக்கியமான பிளேயரா இருப்பாரு. பாஜக அப்படியே உருட்டிட்டு வர பந்த கடைசியில் கோல்ல போட்டு அவர் பெரிய தலைவராயிருவாரு. சிஎம்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருக்காருங்க எல்லாருமே. ஆனா எடப்பாடி அப்படின்னா கணக்கு தப்பா போட்டுருவாரா? அவர் சாதாரணமா வந்தவரா? எவ்வளவு பெரிய தலைவருங்க. எப்படியே சல்லுன்னு எங்க போனவரு அவரு இப்படி சாதாரணமா விட்டுருவாராங்க? அவருக்கு தெரியாதா எவ்வளவு சாதாரண இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவரு தாங்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் என்ன, அண்ணா திமுக தங்கள் இருக்கு. ஐயா, அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் அண்ணா திமுக தங்கள் இருக்கு அப்படின்னு அவர் நினைப்பாருல்ல. அது போதும். கொஞ்சம் கொஞ்சமா யார் தப்பா பேசலாம் கட் பண்ணி விட்டுற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தூரத்துல சசிகலா வந்துருவாங்களோன்னு தோணுது. சசிகலா சொல்றாங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்தாதான் அதிமுக பலம் பெறும், ஆட்சி அமைக்க முடியும். அப்போனா ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு. அதிமுக பலப்படுத்தவா பலவீனப்படுத்தவா அப்படின்னு தெரியல. அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? எல்லாம் கூட வந்து சேர்ந்து எடப்பாடியோட அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு கீழே பணிபுரிய தயாரா இருக்க மாட்டாங்களா? அப்படி வர்றேன்னு சொன்னாலும் கூட எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேங்கிறாருங்க. நாளைக்கு உள்ள வருவாங்க, வந்துட்டே குடைச்சல் கொடுப்பாங்க. ஐயா, நீங்க தூரத்தில் இருங்க, அதிமுக தன்கிட்ட இருக்கு, நாளைக்கு முடிஞ்ச எதிர்கட்சி தலைவர் இல்லாட்டி முதல்வர் பார்க்கலாம் அப்படின்னு அவரு ரொம்ப விவேகமா போயிட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி குழி படிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் கணக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள். வேலுமணி அவர் சைலண்டா இருக்கிறாரு. இந்த ரொம்ப சைலன்ஸே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆகையால எப்படியாவது அதிமுகவை பலப்படுத்தும் நினைக்கிறவங்க தான் பலவீனப்படுத்திட்டு இருக்காங்க. பல பேருக்கு வழி விட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன கணக்கு வச்சிருக்கிறாருன்னு இன்னும் 2-3 மாசம் கழிச்சு தெரியும். நன்றி, வணக்கம்.